சாரி. அண்ட் யா, பிளாக் த்ரெட்ஸ்னால் இதோட தேர்ட் அவுட்லெட். இந்த ஷாப் கார்த்தி வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களோட அசோசியேட் ஆனதில். இவருக்கு ஒரு மிகப்பெரிய பில்லராக வந்துட்டு தான் ஸ்ரீ ராமசாமி சார், நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பர்சன் இன் மலேசியா, அவர் வந்திருக்காரு. ஸோ அவரோட பிளெஸிங்ஸோட இந்த ஷாப்பை இன்னைக்கு வந்துட்டு கார்த்தி ஓப்பன் பண்ணுறாரு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த கடை இன்னும் நல்லா போகிறதுக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ப்ரெஸ் மீடியா ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள்லாம் வெயிட் பண்ணதுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகேன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஆமாம் சார். இந்த பிளாக் த்ரெட் பிராண்டை வந்து என்னோட மகன் லண்டனில் படித்தார், மாஸ்டர் வரைக்கும் படிச்சிருக்காரு. நான் இங்கே அவரை கூட்டிகிட்டு வந்தது என்னோடய பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு. பிறகு அவரே இந்த பிராண்டை ஆரம்பித்து இந்த 3வது அவுட்லெட்டை இன்றைக்கி சிறப்பாக திறந்திருக்கிறார். அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுறேன். அதே வேளையில் மிஸ்டர் மகேந்திரன் நிறையா அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த வகையில் அவருக்கும் நன்றியை கூறி இந்த அவுட்லெட்டோட இன்னும் ஒரு 100 அவுட்லெட் திறக்க சொல்லியிருக்கேன் இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும். கூடிய சீக்கிரமாக அவர் இதை சாதிப்பார் என்று இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பிளாக் த்ரெட் பிராண்டு ஆக்சுவலி அது ஒரு விஷன்னா அது சாதாரண பிராண்ட் இல்லை. இது மெயினி மக்களுக்கு நல்ல குவாலிட்டி தயார் பண்ணுறோம், நல்ல ப்ரைஸில் கொடுக்குறோம். அது எல்லாரும் வந்து சிறப்பாக வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க ஆதரவு எல்லாம் முக்கியம், ரொம்ப தேவைப்படும். இந்த பிராண்ட் இன்னும் டபுளாக வளர்றதுக்கு உங்கள் ஆதரவு சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ டெஃபினட்டாக வாங்க, நம்மளோட ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நம்ம எக்ஸ்பென்ஷன் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் தமிழ்நாடு பூரா ஒரு 10 to 100 அவுட்லெட் இன்னும் 2 years பிளான் வச்சுருக்கோம். அதுதான் நம்மளோட விஷன். நான் இந்த பிராண்டு இருக்கு. இந்த வேலையில எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்படுத்துகிறேன். And thank you so much for coming and showing your respect and support. We are deeply grateful. Thank you. Yes. சார் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா ஒரு கிளாத் வந்துட்டு ஒருத்தனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது சார். எனக்கு நிறைய பேர் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு துணி இல்லை, ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல். நம்ம நல்ல ஒரு கடைக்கு போய்ட்டு ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னாலே எப்படி தொட்டாலுமே இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் சும்மா ஒரு பேர் எடுக்கணுன்னாலே 8000 10,000 ஆகிடும். நான் கார்த்திகிட்டே அதான் சொன்னேன், கார்த்தி நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், தட் இஸ் ஆல் ஃபைன், பட் அதே மாதிரி நம்ம பண்ணுற பிஸ்னஸ்லேயும் லாபத்தை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்ல குவாலிட்டியை நீங்கள் கொடுக்கணும் கார்த்தி. அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பிராண்டுக்கு போகிறேன், நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன்றது எனக்கு தேவையே கிடையாது. நான் போகிற இடம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அவங்க அந்த பிராண்டை ஓப்பன் பண்ணுறவங்க எண்ணமும் சுத்தமாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். எனக்கு அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அண்ட் யா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு தான். ஏன்னா சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தேன், டக்குன்னு என்கிட்ட கேட்டார், நான் சொன்னேன் வாங்க சமயம் ஒன்று பண்ணலாம், ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நானும் ரெப்ரஸன்டேட் பண்ணும்போது நானும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு லோ குவாலிட்டியில் கண்டிப்பாக நானும் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிற பேண்ட்டுமே இவரோட தான் நான் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நீங்களும் நிறைய பார்ப்பீங்க இனிமேல். அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட பட்ஜெட்டில் இருக்கும். நிறைய ஆஃபர்ஸும் நான் போட சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த துணியை போடணும் தான் அவரும் ஆசைப்படுறாரு, நானும் ஆசைப்படுறேன், சார் அதான் ஆசைப்படுறேன். பேசிக்காக ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷன். உங்களுக்கு தான் தெரியும், வேளச்சேரி, இங்கே தரமணி, எல்லாரும் வந்து கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு ஷாப்பிங் நிறையா செய்வாங்க. ஏன்னா 1 கிலோமீட்டர் உட்பட பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க, லூயிஸ் பிலிப் மாதிரி, பீட்டர் இங்கிலாந்து மாதிரி. ஸோ இது அந்த குவாலிட்டியில் அந்த மாதிரி கலெக்ஷனில் தரமான ப்ரைஸில் கொடுக்க ஆசைப்பட்டேன். அதனால தான் இங்கே நான் ஒன்று திறந்தேன். ஆமாம், கண்டிப்பாக இப்போவே இன்னைக்கு அவ்வளோ ஆஃபர்ஸ் வச்சுருக்கோம். டெஃபினட்டாக ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்போம். நம்ம ப்ரைஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ரீசனபிள். ஸோ ப்ரைஸிங் பற்றி அது ஒரு மேட்டரே இல்லை. அது கன்சூமர்கிட்டே வந்தால் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். வி கிவ் சூப்பர் ரீசனபிள் ப்ரைஸ். அந்த கலெக்ஷன் நிறையா
இருக்கு. ஸோ வந்து ஏன்னா பர்டன் இல்லாம ஷாப்பிங் பண்ணலாம். சார் கிளாத்திங்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் மந்த்லி. ஆமா. ஸோ இங்க என்ன நியூவா வந்து கிளாத்திங்ஸ் கொடுக்கப்படுது? ஸோ வி ஹேவ் லான்ச் லைக் அவங்க நம்மளோட போலோஸ் பார்த்தீங்கன்னா வி கேம் வித் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போலோஸ். They say knitted polos மாதிரி. So it's a textured kind of polos. Plus pants புதுசா introduce பண்ணியிருந்தோம், corduroy pants. So that became very a big success among youngsters. நீங்க வந்து லாஸ்ட் ஒரு விவாதம் நடந்துருக்கு. சோ இப்போ இந்த விவாதம் தேவையா? என்ன சொல்றாங்கன்னா புதுசா டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய அதை வச்சு அது பின்னாடி வந்து ரொம்ப ட்ரோல் பண்றாங்க சோஷியல் மீடியால. அவன் நான் சொன்னது முழுசா வர மாட்டேன். நீங்க பேசுன நம்ம இப்போ ஒழுங்கா டெலிகாஸ்ட் பண்ணலாம், இல்லை நீங்க பேசுனதா பாதிக்க பண்றாங்க. இல்லை ப்ரோ, அது மேபி நான் நிறைய பேசியிருக்கலாம். அவங்களுக்கு எது ஆடியன்ஸுக்கு கிறிஸ்பாக சொன்னால் பிடிக்குமோ அதை போட்டிருக்கலாம்ல. நம்ம ஏன் வந்துட்டு லைக் ஒரு பெரிய டெலிவிஷன் இவ்வளோ வருஷமாக அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஷோவில் நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட் ஆகிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு நாங்கள் பேசினா ஃபுல்லாக வரலாம், அவங்க சரியாக போகல, அதையே நம்ம அதிகமாக பெருசாக பார்க்கணும். இல்லை ப்ரோ இங்கே பாருங்களேன், நம்ம என்ன தான் அவர் கணக்கில் உட்காந்து சொன்னாலும் ஆடியன்ஸ்க்கு என்ன ஏறணுமோ அதுதான் ஏறும் இல்லையா? நம்ம வந்து ஷோ சொல்கிறதுனாலே வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் கிடையாது. அவங்களும் கண்ணால் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். மேபி நானும் அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு அனிமல்ஸ் பற்றிலாம் நானும் நிறைய ஒரு வீடியோலாம் போட்டு வச்சுருந்தேன் நான். ஏன்னா எனக்கு என்ன தோணுதோ நான் சொன்னேன். ஸோ இது ரொம்ப விவாதமாக எடுத்துகிட்டு போகாமல் அவங்களுக்கு என்ன தேவை, அந்த அனிமலுக்கு என்ன தேவை, அவங்க அதுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஏன் ஷோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் இருக்குல்ல, நீங்கள் ஒரு வீடியோ ஜாலியாக போடுங்க, உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்கள் இல்லையா? நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம் இல்லை, ரொம்ப பெருசாக எல்லாம் போயிட்டு அவங்களோட சண்டை போட்டு. சார் எனக்கு பாலிடிக்ஸ்லாம் தெரியாது சார். நாமக்கல்ல கூட எல்லா மேடைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் வந்து எடுத்து பேசுறாரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மட்டும் வந்து பொருந்து பேசுறாரு. கூட வந்து தமிழன் என்ற சொல்லா அந்த சொல்லுக்கு வந்து விஜயகாந்த் தான் பொருந்துன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து விஜயகாந்துக்கு மேல் உள்ள ஒரு தனிப்பட்ட பாசமா இல்ல தேமுதிகவோட கொள்கை இவரோட கொள்கை ஒன்னா இருக்கிறதுனால வந்து அவருக்கு பிடிச்சிருக்காங்க? சார் விஜயகாந்த் சாரை பிடிக்காத உலகத்துல யாருமே கிடையாது சார், யாருமே கிடையாது சார். நான் அவரோட ஒரே ஒரு படம் சார், ராம்நாராயண் சார் டைரக்ஷனில், நான் ஆக்சுவலி காம்பினேஷன் கூட கிடையாது, வீட்டுக்கு வெளியே விவேக் சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் அந்த ஒரு சீன் தான் நடிச்சிருப்பேன். பட் நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன் அந்த மாதிரி ஒரு ஆக்டரோட என்னால் நடிக்க முடியலன்ட்டு. ஸோ அந்த ஒரு அன்பில் தான் சார் விஜய் நான் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு சார் அன்னைக்கு விஜய் அண்ணா வர்றதுக்கு கேப்டனே வந்து முன்னாடி வந்து நான் படம் பண்ணி தரேன்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அண்ட் அவரை பற்றி யாராலும் தப்பாக பேச முடியாதா? ஹி சச் எமோஷனல் பர்சன். நான் பர்சனலாகவும் சார் நான் நேரில் பார்த்துருக்கேன், அவங்க வீட்லேயும் நான் பழகியிருக்கேன். அவரை பற்றி நல்லா தெரியும். அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு அவரை பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் பேசுகிறாங்க. விஜயனாவா? ஐயோ செம மேட்டர்ல. மேபி இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கலாம்ல, மக்கள் எல்லாம் வேலை செஞ்சு இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தானே வீட்டில் இருப்பாங்க, அவங்கள எல்லாம் பார்க்கறது இது ஒரு கரெக்டான டைமா இருக்குன்னு அவர் நினைச்சிருக்காங்க. அப்படி சொல்லி அதாவது பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சனி ஞாயிறு வீட்டில் இருப்பாங்க, அதனாலதான் வந்து சனி ஞாயிறு வந்து சுற்றுப்பயணம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்களை சந்திக்க வரலையா? இல்லை ப்ரோ, சனி ஞாயிறு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் வந்துட்டு வேலைக்கு போகிறவங்கள தாண்டி வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த தொகுதிக்கு தான் அவர் போயிட்டு பேசுகிறாரு எல்லாட்டையும். அவர் இன்னும் சென்னையில் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் வாங்க சாட்டர்டே சண்டே அவர் கூப்பிடல. ஸோ அவங்களோட இடத்துக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போகிறாரு. நான் அப்படி தான் பார்க்குறேன். 200% சார். நான் சொன்னது ஒரே வார்த்தை தான், கார்த்தி இந்த ஒரு கடை இல்லை, எந்த கடையாக தான் சொல்லுங்கள், ஒரு மகேந்திரன் ஒரு ஆக்டரா இந்த ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணி தரேன் தான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ.